ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸுக்கு அளவு எடுக்கிறோம். எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் அகலம், நீளம், முன்கழுத்து, பின்கழுத்து, ஷோல்டரு, கைப்பகுதி, முன்பட்டி, பின்பட்டி, மேல் கை, கீழ் கை, நுனிக்கை, இது எல்லாமே நம்ம இந்த ப்ளவுஸில் தான் அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி தைக்க போகிறோம். எப்படி நம்ம அளவு எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அகலத்தை நம்ம எடுத்துக்கலாம். அகலம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ப்ளவுஸை நம்ம மாற்றி எடுத்துக்கணும். நார்மல் மேலே உள்ள பக்கத்தை விட உள்ளுக்குள்ளே இருக்கிற பகுதி எடுத்துக்கணும். இந்த இதில் டேப்புங்கிறதுக்கு நம்ம நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை வச்சு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ப்ளவுஸை மாற்றி போட்டுட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சி வச்சுக்கணும். இந்த அக்குலேருந்து அந்த அக்குள் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், நமக்கு லாஸ்ட் தையல்னு சொல்லி ஒன்று போட்டு வச்சுருப்போம்ல, கரெக்டான தையல், அந்த தையல்லேருந்து அதே மாதிரி அந்த சைடு இருக்கிறதுல நமக்கு கரெக்டான இருக்க தையல் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அளவு கரெக்டாக அதில் எனக்கு இப்போது 20 வருதுங்க. நல்லா கரெக்டாக பார்த்து டைட்டாக எடுத்து வச்சுக்கணும். லைட்டாக கூட லூஸ் விடக்கூடாது. இப்போது எனக்கு இதில் 20 வந்திருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி வைக்கும்போது தான் நமக்கு புதுசாக நம்ம தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரெகுலராக தைக்கும்போது நம்ம எடுத்து எழுதி வைக்கணுன்ட்டு அவசியமே இல்லை. அளவு எடுத்து நம்ம கட் பண்ணுற துணியில் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தாப்பில் நீளம் எப்படி எடுக்கணும்னா, நம்ம ப்ளவுஸை கரெக்டான பக்கத்துக்கு மாற்றிக்கணும். அதை மாற்றிக்கிட்டு நம்ம ஷோல்டரில் கீழே அடியில் வரைக்கும் எடுக்கணும். அது நம்ம உங்களுக்கு முதல் பகுதி எடுத்துக்கிறது. அப்போனா நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி கரெக்டாக நல்லா நீட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு எடுக்கும்போது அழகாக நமக்கு கரெக்டாக வரும் கைஸ். அதனால தான் சொல்கிறேன், புதுசாக நம்மளாம் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த வீடியோ ஷோல்டர்லேருந்து கீழே அடியில் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு கீழே அடியில் வரைக்கும் நமக்கு துணி இருக்குதோ அந்தளவுக்கு எடுத்துக்கணும். அதில் 13 வந்திருக்குது. 13 இந்த மார்க் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒவ்வொரு இதுக்கும் சின்ன சின்னதாக நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அளவும் கரெக்டாக எடுக்கணும். நெக்ஸ்ட்டு முன்கழுத்து நம்ம எடுக்கிறோம். முன்கழுத்துக்கு ப்ளவுஸை முன்னாடி போட்டு வச்சுக்கணும். இப்படி போட்டு வச்சுக்கிட்டு அப்போ தான் நமக்கு மேலே ஷோல்டரில் இருந்து கீழே நம்ம கழுத்தோட பகுதி நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த இதை எடுத்துக்கணும். நம்ம இதை மாற்றி எடுத்துடக்கூடாது. இது இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். கரெக்டாக ஷோல்டரில் இருந்து இந்த மாதிரி தான் எடுத்துக்கிடணும். நமக்கு அடுத்தாப்பில் அதை எடுத்ததுக்கப்புறம் பின்கழுத்து நம்ம எடுக்கிறோம். பின்கழுத்து முன்கழுத்து 6ன்னு போட்டாச்சு. அடுத்தாப்பில் பின்கழுத்து நம்ம எடுக்கிறோம். பின்கழுத்துக்கு என்னென்னா, ப்ளவுஸை மாற்றி போட்டுக்கணும். மாற்றி போட்டுக்கிட்டு அதிலிருந்து மேலே அதே மாதிரி தான் ஷோல்டர்லேருந்து கீழே கழுத்து நமக்கு எவ்வளோக்குள்ள இறக்கமாக இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். மேலே ஒரு கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு கீழே நம்ம லைனாக கோடு எடுத்துக்கும்போது கரெக்டாக இருக்கும். அது இங்கே பாருங்கள் எவ்வளவு வருதுன்னு பாருங்கள். பின் கழுத்து 8.5 வருது எனக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு இறக்கம் இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 8.5 வந்திருக்குது. அந்த 8.5 நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சுக்கிடுதோம். அடுத்தாப்பில் பாருங்கள், மார்க் பண்ணிக்கிடுது. மார்க் பண்ணி வச்சாச்சு. அடுத்தாப்பில் ஷோல்ட்ரு நமக்கு எவ்வளோதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஷோல்ட்ரு பார்க்கறதுக்கு நம்ம இப்போ பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. நம்ம கழுத்து இந்த இதில் கரெக்டாக தெரியலை உங்களுக்கு. நான் அதை உங்களுக்கு அந்த சைடு ஷோல்டரில் எப்படி எடுக்கணுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். ஷோல்டர் எனக்கு 2 தான் இருந்துச்சு. அதில் வீடியோவுக்கு கரெக்டாக தெரியல. பாருங்கள், இப்படி தான் எடுக்கணும் ஷோல்ட்ரு. இதிலேருந்து நம்ம கைப்பகுதி அந்த தையல் வந்திருக்கு பாருங்கள், அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அது கூடையில் நம்ம எடுக்கக்கூடாது. ஆனால் அதுவும் ஷோல்ட்ரு எனக்கு 2 வந்திருக்குது. அந்த 2ம் நம்ம எடுத்தாச்சு. அடுத்தாப்பில் கைப்பகுதி
கைப்பகுதி எடுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து கீழே எடுக்கிறோம். அதுக்கு ப்ளவுஸை வந்து கரெக்டாக நேராக எடுத்து போட்டுக்கணும். தையல்கள் ப்ளவுஸ் வந்து அங்கேயுமே மடங்காமல் பார்த்துட்டு கரெக்டாக நம்ம வந்து கைப்பகுதியில் ஷோல்டர்லேருந்து கீழே மாக்க வைக்கணும். வச்சு நமக்கு வந்து அக்குள் சைடில் கட்டு வரும்ல, அதை தான் பார்த்துக்கணும். அதில் வந்து எவ்வளவு வருதுன்னு பார்த்து நம்ம வந்து எடுக்கிறோம். எனக்கு வந்து அதில் வந்து 6 வந்து இருந்துச்சு. கேமரா எனக்கு கரெக்டாக இல்லாதனால காமிக்கிறதுக்கு முடியலை. இது கரெக்டாக அந்த மாதிரி தான் எடுக்கணும். கரெக்டாக ஷோல்டரில் வச்சுக்கணும். இந்த கையில் வந்து ஒரு கட்டு போகுதில்ல, அந்த தையல் அதில் இருந்தால் கீழே அக்குள் வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நேரே கீழே வச்சு அதில் அக்குளில் வந்து நேராக வைக்கும்போது எவ்வளோ இதுன்னு பார்த்தா கைப்பகுதி வந்துடும். எனக்கு அதில் வந்து 6 வந்திருக்கு. அடுத்தாப்பில் முன்பட்டி எப்படி எடுக்கிறோன்னா ப்ளவுஸ் அதே மாதிரி நேராகவே போட்டுக்கிட்டு பாருங்கள், நம்ம ஊக்குப்பட்டி இல்லைன்னா வீப்பட்டின்னு சொல்லுவோம் மாட்டுறது. அந்த இதில் முன்னாடி நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் முன்பட்டி ரெண்டுமே. அதில் தான் அந்த தையல் வருதில்ல, இந்த தையல் வரைக்கும் தான் நம்ம அளவு எடுக்கணும். அதுதான் நமக்கு வந்து முன்பட்டி. அதிலேருந்து கீழேருந்து மேலே எடுக்கும்போது எனக்கு 3.25 வருது. இந்தளவு தான் போதும். இது வந்து இதை நான் மார்க் பண்ணி வச்சுக்கிடுது. இதே முன்பட்டி. அடுத்தாப்புல அதே 3.25 மார்க் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தாப்புல பின்பட்டி பார்க்கறதுக்கு நமக்கு வந்து அதே இதில் இந்த சரி பின்னாடி வரும் பாருங்கள். இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேருந்து மேலேருந்து இந்த தையல்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம அந்த தையல் கீழேருந்து மேலே மார்க் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதில் வந்து எடுக்கும்போது அளவு வந்து 3 வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி தான் எடுக்கணும். எடுக்கும்போது நமக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணி வச்சாச்சு. அடுத்தாப்பில் மேல் கை வந்து பார்க்கணும். மேல் கைக்கு வந்து நமக்கு மேலே கைப்பகுதி மட்டும்தான் நம்ம இதை பார்க்குறோம். இது பாருங்கள், அந்த ஷோல்டரில் அந்த தையல் வருதில்ல, அந்த தையல்லேருந்து லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்துடணும். எவ்வளோ இது இருக்குது அளவு இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல எனக்கு 9 இன்ச்சு இருக்குது. அதையும் நம்ம மார்க் பண்ணி நான் வச்சுக்கிடுது. மேல் கைக்கு இது கழுத்து பகுதி வந்து எடுக்காமல் அது கவர் ஆகலை. அதை நான் வந்து பார்த்துக்கிற சொல்கிறேன். கழுத்து பகுதி வந்து ஊக்குப்பட்டி இருக்குது பாருங்களா, அதிலிருந்து நம்ம எடுக்கணும். அது உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. அடுத்தாப்பில் கீழ்கை எடுக்கணும். கீழ்கைக்கு வந்து அக்கல்ல இருக்கிறது பார்த்திங்களா, அதில் இருந்து தான் எடுக்கணும். நல்லா கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், மடிப்புலாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு அக்கல் சைட்லேருந்து அக்கல் சைட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ அளவு வருதுன்னு பார்த்துக்கணும். கரெக்டாக நல்லா பிடிச்சி கரெக்டாக எடுக்கணும். எனக்கு வந்து 6.5 வருது. 6.5 இன்ச்சு. அதையும் நான் மார்க் பண்ணி ஓகே. கீழ்கை வந்து 6.5 வந்துச்சு. அதையும் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தாப்பில் நம்ம வந்து நுனிக்கை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நுனிக்கைக்கு வந்து நல்லா கையில் வந்து அடியில் வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்கணும். எடுத்து விட்டுக்கிட்டு நம்ம வந்து தையல்லேருந்து மேலே நமக்கு எப்படி கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ எப்படி எடுத்துக்கிடுவேன்ட்டு. இதில் வந்து எனக்கு நுனிக்கை வந்து 5.25 வருது. அதையுமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். கழுத்தின் பகுதியை நான் வந்து கீழே வீடியோ போட்டிருக்கேன் வருது. பாருங்கள், நுனிக்கை வந்து நோட் பண்ணிட்டேன். அடுத்தாப்பில் வந்து இதுதான் நமக்கு வந்து மெயினாக நமக்கு வந்து தேவைப்படுறது.
இதோடு சேர்த்து கழுத்தின் பகுதியும் நம்ம வந்து இது வந்து தேவைப்படும். இவ்வளோதான். இதை வச்சாலே நம்ம வந்து அளவு எடுத்து கட் பண்ணி அழகாக ஒரு ப்ளவுஸ் தைச்சிக்கலாம். கழுத்தின் பகுதிக்கு வந்து நம்ம இப்போ எப்படி அளவு எடுக்கிறோம் அப்படின்னா, ஊக்கு பட்டி இருக்குதுல்ல, அதில் வந்து வச்சுக்கிட்டு மேலே ஷோல்டர் பாருங்கள், மேலேருந்து கீழே மக்கள் அளவு பார்த்துக்கணும். பார்க்கும்போது எனக்கு வந்து 2 வருது. அதையும் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இவ்வளோதான். நமக்கு வந்து ப்ளவுஸ்க்கான தேவையான அளவுகள் எல்லாமே இவ்வளோதான். இது இருந்தாலே போதும். புதுசாக சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். போட்டிருக்கிற வீடியோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான் நமக்கு தேவையான உள்ளது அளவு, அகலத்துலேருந்து கழுத்தின் பகுதி வரைக்கும். பாய்.